வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, பிகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பான தாயக உறவுகளே, இன்றைய தினம் உங்களை நான் கிளி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் நடைபெற்ற மாணவ தலைவர்களுக்கான சின்னஞ்சூட்டும் வைபவத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். இந்நிகழ்வுகள் யாவும் கிளி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய திரு சபாரத்தினம் லதிஷ்குமார் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக பூநகரி முழங்காவில் தேசிய பாடசாலையினுடைய அதிபர் மதிப்புக்குரிய திரு பானா ஆனந்தராஜா அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருந்தார். இந்நிகழ்வினுடைய கௌரவ விருந்தினராக பூநகரி செல்லியாதீவு ஆத்தாக்க பாடசாலையினுடைய அதிபர் திருமதி சங்கீதா சுதர்சன் அவர்களும் இந்நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்திருந்தார். இந்நிகழ்வுகள் யாவும் பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்தில் நடைபெற்றன. பாருங்கள், அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளின் பதிவுகளோடு தொடர்ந்தும் இணைந்திருப்போம். இந்நிகழ்விற்கு நிதி அனுசரணை வழங்கிய மாணவி பாஸ்கரன் ஓவியா அவர்களுக்கு முன்கூட்டிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் சிறப்பு விருது செல்லியாதீவு பாடசாலையினுடைய அதிபர் திருமதி சங்கீதா அவர்களை
மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு பாரசாலையின் அதிபர் இன்றைய நிகழ்வின் தலைவருமான மகேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு பாரசாலையினுடைய பிரதி அதிபர் மதிப்புக்குரிய திருமதியான ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வில் பொறுப்பாசிரியர் மதிப்புக்குரிய சிறுத்த மயிலேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக பாடசாலையினுடைய சிரேஷ்ட மாணவ தலைவர் கோமதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு சிரேஷ்ட மாணவ தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு பிரதி சிரேஷ்ட மாணவ தலைவன் அவர்களையும் பிரதி சிரேஷ்ட மாணவ தலைவி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பெற்றோர்கள் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு ஏனைய மாணவர்கள் சார்பில் ஒருவரை நிறைவேற்றி அன்போடு அழைத்திருக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக சுருங்கி வருவதால் ஆனது பொற்கரங்களால் இப்பொழுது வண்ணமயமாக மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்படுகின்றது. இன்றைய சிறுவர்களே நாளைய தலைவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதனை தினமும் மங்கள விளக்கினை
விழாவிலே தற்பொழுது விருந்தினர்களை வரவேற்கின்ற வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே வரவேற்பு கொண்டிருக்கின்ற பூநகரி முழங்காவில் அதிபர் திரு ப. ஆனந்தராஜா சார் அவர்களை வருக வருக என மனமுவந்து வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஆசிரியர் முழங்காவில் மகா வித்தியாலயத்துடைய அதிபர் அவர்களை எமது நிகழ்வுக்கு அழைத்து நாங்கள் அழகு பார்க்க வேண்டும் என்று அதே போல இந்த இடத்திலே அவர் எமது அழைத்து ஏற்றி வருகிறார். நாங்கள் அதற்கு மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி இந்த நேரத்தில் நாங்கள் பாடசாலை சமூக சார்பாக நாங்கள் மாணவர் தலைவர்களுக்கான சின்னம் சுமத்துகின்ற இந்த விழாவிலே தொடர்ந்து இந்த விழாவை சிறப்புற ஒழுங்குபடுத்தி தேவைப்படுகின்ற பொழுது ஆலோசனைகளை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையுடைய முதல்வர் இன்றைய நிகழ்வுடைய தலைவர் தமிழ் கவிஞர் தமிழ் எழுத்தாளர் தமிழ் அறிஞருமான சவாரத்தினம் லலித்குமார் அவர்களை தலைவர்களை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாவற்றையும் மிக வேகமாக இறுதியாக செய்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாசிரியர் நைனேஷ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் வினாவினர் உடனடியாக தன்னுடைய சட்டப்பையிற்குள் கை வைத்து அந்த அன்பளிப்பை காட்டினர். சார் எங்களுடைய ஊரியாவுடைய பிறந்த நாள், அதற்காக நாங்கள் அதிபர் முகாமைத்துவ குழு, பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு, ஆசிரியர் சங்கம், பழைய மாணவர் சங்கம், நலன்புரி வெளியே இருக்கிற அமுக்க குழுக்கள் என பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் பாடசாலையினுடைய நிர்வாகத்திற்கு பங்கு வகித்தாலும் பாடசாலையினுடைய கௌரவத்தை பெறுகின்ற, பாடசாலையினுடைய அன்றாட செயற்பாடுகளை நகர்த்துகின்ற, பாடசாலையினுடைய நிகழ்வுகளினுடைய முதுகெலும்பாக விளங்குகின்ற ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் அது பாடசாலையினுடைய மாணவ தலைவர்கள் தான். சிரேஷ்ட மாணவ தலைவர்கள், பிரதி சிரேஷ்ட மாணவ தலைவர்கள், உதவி சிரேஷ்ட மாணவ தலைவர்கள், மாணவ தலைவர்கள் என்று ஒரு நிர்வாக ஒழுங்கமைப்பு ஒன்று பாடசாலையினுடைய தூண். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலை 300க்கும் மேற்பட்ட மாணவ எண்ணிக்கை கொண்ட பாடசாலை. அதுவும் குறிப்பாக காமோக விடுதலத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதன்மையான பெறுபவர்களை உண்மையாக நாங்கள் இதில் பட்டியலிட முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பண்புகளை நீங்கள் செயல்களுக்குள்ளாக வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் இன்றியமையாதவர்களாக திகழ வேண்டும். குறிப்பாக நீங்கள் பாடசாலையுடைய ஆசிரியர்களுடைய அந்த வகையில் நீங்கள் முன்மாதிரியான மாணவர்களாக, மாணவர் தலைவர்களாக, நல்ல நிர்வாகிகளாக நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை காலத்தில் கிடைத்த முதலாவது நிர்வாக பதவி என்று சொல்ல உங்களுக்கு ஒரு வகையில் இதற்கு மேல் நீங்கள் எத்தனையோ விதமான பதவிகளையும் நிர்வாக திறன்களையும் பெற்று இந்த நாட்டினுடைய எத்தனையோ வகையான இடங்களை நீங்கள் நிர்வகிக்கப் போகிறீர்கள். அந்த வகையில் இது ஒரு முதல் களமாக, ஒரு முதல் பணியாக இந்த பணியை நீங்கள் ஏற்று திறம்பட இந்த பாடசாலையினுடைய பேருக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்து கொள்வேன். இந்த நிகழ்வுக்கு எல்லா விதத்திலும் உதவிய அன்புக்குரிய ஆசிரியர்கள், அன்பான மாணவர்கள், அதிபர், பொறுப்பாசிரியர்கள் எல்லாரையும் இவ்விடத்தில் நான் தலைவர்களாகிய நீங்கள் பல சாதனைகளை இந்த பாடசாலையிலே நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வாழ்த்திக் கொண்டு எமது பாடசாலையுடைய அதிபர், சிறந்த ஒரு தலைவர், அவரது தலைமைத்துவத்தின் கீழ் நீங்கள் 47 மாணவர் தலைவர்களுக்கு நீங்கள் சத்திய பிரமாணம் செய்ய பல தலைவர்களை பெற்றெடுத்த மண். கடந்த காலங்களிலே பல தலைவர்கள் உருவாகிய மண். அந்த வகையிலே இந்த மாணவர் தலைவர்களுடைய செயற்பாடுகள் இந்த பாடசாலையிலே சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற நிகழ்வு சகோதரமணி பாடல் ஒன்று இந்த அரங்கை அலங்கரிக்க காத்திருக்கின்றது. அம்மா கியலா
மகத் தூரணா வயசே எந்தலா மாணவர்கள் வரிசையிலே கட்சிகளுக்கான சின்னத்தையும் கோவிலுக்கான சின்னத்தை சூட்டியிருக்கிறார்கள். பாடசாலையுடைய ஆசிரியர் சோதிநாதன் சர்வீரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கான சின்னத்தை சூட்டியிருக்கிறார்கள். ஆசிரியை சுதாகா உணவான அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதற்கான சின்னத்தை சூட்டியிருக்கிறார்கள். ஆசிரியை பிரியங்கா சஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதற்கான சின்னத்தை சூட்டியிருக்கிறார்கள். ஆசிரியர் சசிமுடன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கான சின்னத்தை ஆசிரியர் சசிமுடன் அவர்கள் தொடர்ந்து மாணவர்கள் வரிசையில் சுஷியாந்தி அதற்கான சின்னத்தை சூட்டியிருக்கிறார்கள். பாடசாலையினுடைய ஆசிரியர் காவல்துறை சகிலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர் வரிசையிலே சுமந்தா மகிழன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து மாநில தலைவர்கள் வரிசையில் ஜோ அனோஜன் தொடர்ந்து நாமண்ணா அபிராம் தொடர்ந்து மாநில தலைவர்கள் வரிசையில் நாமண்ணா அபிராம் சின்னத்தை சூட்டியிருக்கிறாரு ஆசிரியர் பிரபாகரன் அவர்களை சூட்டியிருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மாநில தலைவர்கள் வரிசையில் ஜெயலான் கேமரும் அதற்கான சாதனைகளை தற்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. டி கவியன் ஜே சிபுசன் ஜே கரியரசன் தொடர்ந்து மாநில தலைவர்கள் செய்யும் சி விஞ்ஞானம் தொடர்ந்து ஆட்சிகள் பாராட்டுகிறோம். அதே சமயத்தில் வீரமணிந்த சின்னத்தை சூட்டிக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் கைகளை தட்டி இந்த நேரத்தில் பாராட்டுகிறார்கள். மாணவரை பணிக்கான சின்னம் சூட்டுக் கொண்டு பெருமானம் கல்லூரியில் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்போது வகுப்பு தலைவர்களுக்கான சின்னம் சூட்டுகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
இங்கே வருகின்ற அழைத்தமைக்காக உங்களுடைய பாடசாலை அதிபருக்கும் உங்களுடைய ஆசிரியர் குழாமினருக்கும் பெற்றோர்களும் அனைவருக்குமே நான் நன்றி கூறுகின்றேன். பெருமை அடைகின்றேன். இன்று ஒரு நாள் என்னுடைய நான் வாழ்நாளிலும் ஒரு முக்கியமான நாள். உண்மையில் அதிகம் குறிப்பிட்டது போல என்னுடைய பாடசாலையில் இருக்கின்ற ஒரு உணர்வு என்னுடைய கண்ணுக்கு தெரிவதெல்லாம் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் போன்ற ஒரு மாணவர்களை நீங்களும். ஆகவே ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். உண்மையில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைப்பது அருமையான விடயங்கள். உங்களுடைய விடயங்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டாலும் தொடர்ந்து உங்களுடைய கல்வி பயணத்திலே என்னால் இயன்ற ஒரு சிறு உதவியையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். முடிந்தவரை உங்களுக்கு செய்வேன் என கூறிக்கொண்டு 6 மாதம் உங்களுடைய பாடசாலை கேட்ட பிற்பாடு உங்களை பொருத்தமாக நீங்கள் விரும்புகிற இடங்களில் நீங்கள் என்ன வயரிங்க என்ன படிக்க விரும்புகிறீங்களோ தொழில்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து கணனி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அளவியல் அந்த விடயங்களை கற்றுக்கின்ற நிறுவனங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இலகுவாக ஒரு வருடம் 2 வருடத்திலே அவர்கள் அந்த கற்றை பூர்த்தி செய்து அந்த NVQ 4 என்ற சான்றிதழை பெற்றால் உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி சிறந்த வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் சில உதாரணங்கள் வந்து எங்களுடைய பாடசாலையில் அவ்வாறு ஓய்வு தவறிய மாணவர்கள் அன்று நான் வைத்தியசாலையில் இருந்தபோது நான் அவர்களை இனங்காண முடியவில்லை. ஒரு 6 மாணவர்கள் பயிற்சியில் நிற்கிறார்கள். பயிற்சிக்குரிய தாதிகளாக கடனாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய இந்த நன்னாளிலே இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்ற உங்களுக்கு கடவுளுடைய எல்லாம் இல்லாதவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைத்து நீங்கள் மேலும் உயர வேண்டும் என்ற இந்த நேரத்திலே அனைவர் சார்பாக உருவாக்கிக் கொண்டு இந்நிகழ்வினுடைய தலைவர் நமது வித்தியாலயத்தினுடைய முதல்வர் சதீஷ்குமார் சார் அவர்களுக்கும் பிரதம விருந்தினராக இங்கே வருகின்றிருக்கின்ற பூநகரி முழங்காவில் தேசிய பாடசாலையினுடைய அதிபர் மதிப்புக்குரிய ஆனந்தி சார் அவர்களையும் எங்களுடைய அயல் பாடசாலையான பூநகரி செல்லியாவியோ ஆட்டாக்கா பாடசாலையினுடைய அதிபர் கீதாமிஸ் அவர்களையும் ஏனைய ஆசிரியர்களையும் அன்பான மாணவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அவர்களுக்கு நன்றி கூறும் முகமாக நான் இங்கே வருகிறேன். உண்மையிலேயே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சிறிய நிகழ்வு, ஒரு 2 மணித்தியால நிகழ்வு என்று நாங்கள் ஒழுங்கமைக்கின்ற போது அது சிறிதோ பெரிதோ ஒரு பெரிய ஒரு துப்பாக்கிய நிலை ஒன்று கட்டாயம் ஏற்படும். அந்த நேரத்திலே எங்களுடைய மாணவ செல்வங்கள் குறிப்பாகவே எங்களை ஒழுங்குபடுத்தின பிறகு நாங்கள் இந்த நிதி பிரச்சனை ஒன்று இருந்தபோது எங்களுடைய மாணவி தரம் 11 கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற பாஸ்கரன் ஓவியா அவர்கள் முன்வந்து தன்னுடைய 8ஆம் மாதம் 22ஆம் தேதி தன்னுடைய பிறந்த தினம் இருப்பதாகவும் அந்த பிறந்த தினத்தை இந்த நிகழ்வாக செய்யுமாறு எங்களுக்கு 30,000 ரூபாயை கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்திருந்தார். உண்மையிலேயே அந்த மாணவியினுடைய முன்வந்தமையும் அந்த பாடசாலையில வளர்ந்து வருகின்ற ஒரு சமூக சேவகி என்று நிற்கிற அளவு நாம் அனைவரும் பெருமைப்பட வேணும். தன்னுடைய பிறந்த தினத்தை வேறு எங்கேயாவது கொண்டாடி இருக்கலாம், ஆனாலும் எங்களுடைய பாடசாலை இந்த ஒரு தேவையை நிறைவு செய்து அந்த விழாவை இன்று அவர் எங்களோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார். 22ஆம் தேதி அவர் கொண்டாடாவிட்டாலும் இன்றைய தினம் அவருடைய பிறந்த தினத்திலே நாங்கள் பாடசாலை சார்பாக பல்லாண்டு காலம் நூறுவில் வாழ்ந்தவரை இந்த நேரத்தில் வாழ்த்தி கொண்டு இதைவிட எங்களுக்கு அருட்செல்வன் திகழ் தரம் 11 கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்
முன்வந்து 5000 ரூபாயை எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். அதை விட தரம் 7 கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற லெனின் டிரோஜன் 5000 ரூபாய் காசை கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். உண்மையிலே இந்த மாணவர்களிடம் நாங்கள் கண்டிப்பாக சொன்னதில்லை, கூப்பிட்டு நாங்கள் கதைச்சோம், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் நிகழ்வை சிறப்பாக செய்யறதோ புரியல வச்சு உங்களுடைய பட்ஜெட் குத்துவதா என்பதை நீங்கள் முடிவெடுங்கள் என்ற போது அவர்கள் முன்வந்து இந்த முன்மாதிரியான செயல்பாட்டை அவர்கள் சிறிதோ பெரிதோ இவ்வளவு நிதியை செய்து நாங்கள் இந்த நிகழ்வை சிறப்புற அமைப்பதற்கு ஆசிரியர்கள் ஏற்கனவே உதவி செய்வார்கள். அவர்களோடு தான் அவர்களுடைய முயற்சியால் தான் இவ்வளவு நடந்திருக்கிறது. அதை விட ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இந்த விருந்தினர்களை அழைப்பது என்பது. 2 விருந்தினருமே எங்களோடு ஏதோ ஒரு வகையில பின்னி பிணைந்திருக்கிறவர்கள். நான் கேட்டால் உரிமையோடு அவர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையாக ஒரு சிறந்த தலைமத்துவம் இருக்கிறது. நாங்கள் முழங்காவில் தேசிய பாடசாலை என்று சும்மா வாயின்னு சொல்லிட்டு போவோம். அங்கே போனால் அங்கே நான் பார்த்து பிரமிக்கத்தக்க விடயம் அதிகம் பெருசாக கதைக்கிறது இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொரு துறையையும் ஓடி செய்து கொள்கிறார். எனக்கு கூட இங்க கதைக்கிறத விட அங்கே போய் சிறுவரோட கதைக்க பயம். ஆனால் அதை பெருசாக கதைக்க மாட்டார், கணக்காக கதைச்சிடுவார். இப்போ நான் சொல்கிறேன், நான் என்ன சார் இப்படி இருக்கிறாருன்னா அது அவருடைய தலைமைத்துவம், அந்த பாடசாலையை கொண்டு நடத்துகிறார். ஓகே, அங்கே நான் வேறு மாணவர்களை பார்க்குறோம், அந்த பிள்ளைகளை கொண்டோல் படுத்துகிறார்கள். நல்ல ஒரு பெரிய பாடசாலை. அதனால இப்போ அதை விட நான் பார்த்த விஷயம், மரங்களுக்கு தண்ணி ஊற்றுவதை கூட என்னோட ஒரு நாள் காட்டி கொண்டு வந்தார். அவர் இவ்வளவுக்கு இறங்கி வேலை செய்ய முடியுமோ மாணவர்களோட, இவ்வளவுக்கு தன்னுடைய தலைமத்துவத்தை வளர்த்துக் கொள்ள முடியும். உண்மையாக ஒரு நல்ல தலைமத்துவம். நான் அதை நானும் சில நேரம் கடைபிடித்தி கொள்ள வேணும் என்று நிறைய செய்கிறார். பிள்ளைகளே உங்களுக்கு தெரியாது, அவர் ஒரு நினைக்கிறேன் பிரித்தானிய ஒன்றியமாக இருக்கட்டும் சமூக சேவைகளோடு இணைந்து செய்கிறார். உண்மையாக எங்களோட மட்டத்தை விட அவர் கூடிய தரத்தில் இருக்கிறார். ஆனாலும் கோவிட்-19 காலத்தில் எங்களோட சின்ன பிள்ளைமார்கள் மட்டும் இந்த கிராஞ்சி வீரர்கள் பொறுக்க வாகனத்தில் தெரிஞ்சு நினைஞ்சு கொஞ்சம் சாமான் கொடுத்து மோட்டர் சைக்கிள் இல்லை லைட்டில் சாமான் கொடுத்து வந்த ஒரு மனுஷன். அப்போ அவர் இளமறையாக கணக்க சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போவும் கணக்க பிள்ளைகளுக்கு காசு ஒழுங்குபடுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை விட பல இடங்களில் இந்த ஆங்கில கல்வியை போதித்து கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு தெரியாமல் மறைமுகமாக எங்களை போல சில பேர் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்தால் வெளிப்படுத்துவோம், ஆனால் அவர் நிறைய செய்தால் கணக்கு வெளிப்படுத்துறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ஒரு தலைமத்துவம் நாங்கள் காலத்தில் தனக்கு அந்த தலைமத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இப்படியானவர்கள் விட்டு கொடுப்புகள் தான் கனவீரை இன்றி நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அந்த வகையிலே அதை விட நாங்கள் கீதா மிஸ்ஸை பார்க்கணும். உண்மையான நல்ல தலைமத்துவம். இப்போ அவர் பாடசாலையை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் உடற்கல்வி ஆசிரியர். அவர் சிறந்த ஒரு ஆளுமையான கல இடத்துல உடற்கல்வி ஆசிரியர் தான் கீதா மிஸ் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு தலைமைத்துவம் மிக்க ஆசிரியர். அப்போ நாங்கள் வலிமையாக நாங்கள் ஒரு மாணவ தலைமைத்துவத்துக்கு கொண்டு வருகின்ற போது அவர்கள் ஒரு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பது. ஆகவே இவ்வாறானவர்கள் எங்களுடைய குறுகிய நேர அழைப்பையேற்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதை விட எங்களோட பாடசாலையினுடைய அதிபர் உண்மையாகவே நாங்கள் முக்குத்தனமாக கதைக்கிற கொஞ்சம் இதாக இருந்தாலும் அவர் சொற்றான மனிதர். அவர் உங்களோட இணங்கி வேலையை செய்கிற அளவுக்கு நீங்கள் அவரோட இணங்கி போக வேண்டியவர்கள். ஆனால் கணக்க மாணவர்கள் ஒத்து போகிறீர்கள். ஆனால் சில அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது உங்களுக்கு இல்லை, நாங்கள் பாடசாலையை விட்டு போயிடுவோம். ஆனால் இல்லாமல் உங்களுடைய பாடசாலை, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வருங்கால பிள்ளைகள் படிக்க போகிறார்கள். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். இதுவரை எங்களுக்கு பல வழிகளில் உதவி செய்த அந்த பந்தல் காரண்டை மறந்து அவர் எங்களுக்கு இந்த இதை தந்திருக்கிறார். மற்றது இந்த சிற்றுண்டி அலுவல்களாக ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறோம். உண்மையாக எனக்கு தனித்தனியாக சொல்ல முடியாத அனைத்து ஆசிரியர்களும் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை சரியாகவும் சிறப்பாகவும் நடத்துறதுக்கு ஒத்துழைத்த ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர எங்களுடைய கமராக்காரன் விஜி அவர்கள் நான் சொன்னதுக்காக உடனே வந்து அந்த படப்பிடிப்பை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு, யாராவது நன்றி கூற மறந்திருந்தால் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.